இங்க பாருங்க, இப்ப வந்து ஒரு கஸ்டமரை தேடி போய்கிட்டு இருக்கோம். இங்க வந்து பார்த்தாலும் தெரியுது ஒரு என்டர்டைன்மெண்ட் காத்து இருக்குது. இப்ப பாருங்க, பாருங்க பாருங்க. லைட்டா மூஞ்ச கட்டுங்க. மூஞ்ச மட்டும் லைட்டா காட்டுங்க. மூஞ்ச மட்டும் காட்டுங்க. இந்த மாதிரி பண்றீங்க. கழுவி விட்டுதான் வர முடியுமா? கழுவி விடுறவங்க மேல மூணு கழுவிடுவாங்க. கடன் வாங்கும்போது பணிவா வாங்கிடுறாங்க, கடனை திருப்பி கேட்டா எகிர்றாங்க. அப்புறம் கடன் கொடுத்தவன் பாவம்ல. இந்த மாதிரி 10 பேர் பண்ணா என்ன ஆகுறது அவன் நிலைமை? இல்ல சார், எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். இந்த சாமி வேட்டைக்கு போகும்போது குறுக்க வந்ததுன்னா ஜனங்களை சாமி உண்மையிலே அடிச்சுமா? அது நம்ம செட்டப்பு. அது நம்ம செட்டப்பு. தெரியும் தெரியும், இருந்தாலும் அது ஃப்ராடு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். சாமியார்னு கேவலமா பேசாதே. இந்த உலகத்துல உழைப்ப இல்லாம பெரிய ஆளாகிறதுக்கு சாமியார் வேலை ஒண்ணு தாண்டா சுலபம். சாமி நம்புறாங்களோ இல்லையோ, சாமியார்களை நல்லா நம்புறாங்க. அவங்களும் நல்லா மிளகா அரைச்சிடுறாங்க இவங்கள. அநியாயம் பண்றாங்க எல்லாரும். நம்ம இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆக்சுவலா. ஆனா இந்த மாதிரி ஒரு கதையை கொடுத்தது ஒரு டைரக்டர் தானே. சார் நீங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த டைரக்டர் தானே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. நம்ம டைரக்டர் சொல்றதில்ல, இவரை தான் கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறோம். இவரை கிண்டல் பண்ணி என்ன பிரயோஜனம்? இல்லை அந்த டைரக்டர் ஏன் இந்த மாதிரி படம் எடுத்தாருன்னு யாராவது கேள்வி கேட்குறோமா? கிடையாது. ஏன்னா அந்த செட் ஆஃப் பீப்புள், அங்கே இருக்கிற மக்கள் இந்த மாதிரி இருக்கிறத தான் ரசிக்கிறாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி எடுத்தால் யாருமே கண்டிப்பாக ரசிக்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் யதார்த்தத்துக்கு தான் இன்னைக்கு மதிப்பு அதிகம். இந்த மாதிரி எடுத்திருக்கிறாங்க பழைய படங்களில். பட் ஆனால் யதார்த்தமாக இன்னைக்கு இருக்கிற பீப்புள்ஸ்க்கு யதார்த்தமாக எடுத்தால் தான் அந்த படம் ஹிட் ஆகும். நீங்கள் நம்ம என்ன தான் பெரிய ஹீரோவை வச்சு எடுத்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணால் மக்கள் கண்டிப்பாக அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. என் அம்மா உனக்கு இந்த வேலை வயசான காலத்தில் இப்போ ட்ரெண்ட் ஆகணும்னு இந்த அம்மா இவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருக்குது. சொல்லுமா? தெரியும். சந்தோஷமா இருக்கா? அடக்குனா எப்படி இருக்கும்? பெருமாள் ஏண்டா சொன்ன பயல. When dogs perfectly imitate their owners. ஆமாங்க, சூப்பரா சூப்பரா கியூட்டா இருக்குடா. ஜம்ப் பண்றா, தாண்டாரம்மா தாண்டு. லொல்ல பாத்தியா? நல்லா இருக்குடா. உண்மையாலுமே அப்படி நடக்கிறானா? திமிர பாருங்க. இதுக்கு இப்படி போடுவோம், இப்படி போட்டீங்கன்னா நானும் இப்படி போடுவேன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.